சௌந்தர்யாவோட உண்மையான கேரக்டருமே பாருங்க, ஒரு திமிர்த்தனம் கிடையாது, ஒரு ஆணவம் கிடையாது. அது இல்லாம சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் பெரிய சர்ச்சையில எல்லாம் சௌந்தர்யா எந்த காலத்திலுமே சிக்கினது இல்லை. பிரச்சாரத்துக்கு பொதுவாக நடிகைகளை பயன்படுத்துவாங்க. நமக்கு எல்லாமே தெரியும். நடிகர்கள் பாப்புலராக இருந்தாங்கன்னா பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேலு கூட டிஎம்கே சார்பாக பிரச்சாரத்துக்கு போய் பீக்கில் இருந்த வடிவேலு அதுக்கப்புறம் படங்கள் இல்லாமல் தொடர்ந்து சரிவை நோக்கி போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடிவேலுக்கு இன்னைக்கு வரைக்கும் சரியான பட வாய்ப்புகள் இல்லை. அந்த கூட்டத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போடுவாங்க அவங்கள பார்த்து அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் வந்து அரசியல் தலைவர்கள் இவங்க பயன்படுத்துறாங்க நடிகைகளை. அப்படி இருக்கும்போது சௌந்தர்யா வந்து பிரச்சாரத்துக்கு போறாங்க. அந்த ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிற நேரத்தில் இயர் ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஃப்ளைட் வந்து அப்படியே கீழே விழுந்து அந்தர் பல்ட்டின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கீழே விழுந்து ஃப்ளைட் அப்படியே ஃபயர் ஆயிருது. இந்த இடத்துல நம்ம முக்கியமான ஒரு விஷயம், அந்த நேரத்தில் ஒரு பரிதாபம் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, சௌந்தர்யா இறந்த அந்த காலகட்டத்தில் அவங்க 2 மாதம் கர்ப்பமாக இருக்கு. ஒரு சிசு வந்து அவங்க வயிற்றுல இருந்துச்சு. பல விமான விபத்துகள் நடக்கும்போது சௌந்தர்யாவோட பேச்சு அப்பப்போ வரும். YS ராஜசேகர் ரெட்டி, அதாவது வந்து அன்றைய ஆந்திர முதல்வர், அவர் வந்து ஒரு விமான விபத்தில், ஒரு ஹெலிகாப்டர் விபத்தில் இப்படிதான் இறந்து போயிறாரு ஒரு காட்டுப்பகுதி. சௌந்தர்யாவும் இப்படிதான் விமான விபத்தில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே மறைஞ்சிரும். ஓப்பனாக சொல்லணும்னா தமிழ்ல ரஜினிகாந்த் எப்படியோ அதே மாதிரி ஆந்திராவில் வந்து மோகன் பாபு அப்படிதான் ஒரு நடிகர். அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, திட்டமிட்டு சதி பண்ணி சௌந்தர்யாவை கொலை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மோகன் பாபு வந்து பையனே சொல்றதுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டாரு. இது ஒரு பரபரப்பான செய்தியா மாறிச்சு. இது என்ன சார் இப்படி துப்பாக்கி எடுத்துட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்லாம் ஒன்று கூடி கேட்கும் போது அந்த கேட்ட ஒரு பத்திரிகையாளரே மோகன் பாபு அடிச்சிட்டாரு. நண்பா நண்பீஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். அண்ட் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சினிமா விமர்சகர், அது மட்டும் இல்லாம ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் தான் நம்மளோட இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சௌந்தர்யா அவங்களுடைய மரணம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20+ வருஷம் ஆயிடுச்சு. இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லலாமா சார்? முதல்ல சௌந்தர்யா யாருன்னு நம்ம பார்த்துடலாம். சௌந்தர்யா வந்து பொன்னுமணி படத்துல ஆர்வி உதயகுமார் அறிமுகப்படுத்துறாரு. கார்த்திகோட சௌந்தர்யா ஜோடி போட்டு நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து நிறைய படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம அப்படி சொல்லணும் அப்படின்னா, ரஜினிகாந்தோட சேர்ந்து அருணாச்சலம் படையப்பா படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கமலஹாசனோட காதலா காதலா படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்தோட சேர்ந்து தவசி, சொக்கத்தங்கம் இந்த படத்துல எல்லாம் சௌந்தர்யா நடிச்சாங்க. இது இல்லாம நிறைய படங்கள் முன்னணி கதாநாயகர் எல்லாரோடையும் சேர்ந்து சௌந்தர்யா நடிச்சிருந்தாங்க. சௌந்தர்யா தமிழ்ல மட்டும் இல்ல, தமிழ், தெலுங்கு, கன்னடம் 3 லாங்குவேஜ்லயுமே நிறைய பிரபல நடிகரோடு நடிச்சிருக்காங்க. தமிழை விட தெலுங்குல வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. மொத்தமா சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 50-60 படங்களுக்கு மேல சௌந்தர்யா நடிச்சிருக்காங்க. இந்த குறுகிய காலத்திலே ஒரு பெரிய பேர் சௌந்தர்யாக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்துச்சு. குறிப்பா தமிழ் ரசிகர் வந்து சௌந்தர்யா வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. காரணம் என்னன்னா, ஒரு ஹோம்லியான ஃபேஸ், அதாவது ஒரு எப்படி சொல்றது, சாஃப்டான கேரக்டர்ஸ் ரொம்ப அழகா அருமையா பண்ணுவாங்க எல்லா படத்துலயுமே. நீங்க படையப்பா படத்துல பாத்தீங்கன்னா நீலாம்பரி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பயங்கரமான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. யார்? ரம்யா கிருஷ்ணன். அதுக்கு ஆப்போசிட்டா ரொம்ப சாந்தமான ஒரு பொண்ணு, அதாவது வந்து ஒரு அமைதியான ஒரு கேரக்டர், ஒரு ஹோம்லியான கேரக்டர், ஒரு கிராமத்து பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வேணும் போது ஒரு இன்னசென்ட் ஃபேஸ் வேணும். அந்த ஃபேஸ்க்கு யாரை போடலாம்? நிறைய நடிகையில வந்து KS ரவிக்குமார் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்திருக்காரு. அவருக்கு வந்து கடைசியில் வந்து சௌந்தர்யா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசுல பட்டிருக்கு. உடனே ரஜினிகாந்த் போய் சொல்லியிருக்காரு, சார் சௌந்தர்யா பண்ணலாமான்னு. சௌந்தர்யா சூப்பரா இருப்பாங்களே, ரொம்ப நல்லா இருக்கும், சௌந்தர்யாவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா அந்த படத்துல ஹீரோவான கமிட் பண்ணாங்க. நீங்க அந்த படத்துல பாருங்க, சௌந்தர்யாவோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ரஜினியோட பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனா பாருங்க, ஒரு ஆடம்பரம் திமிரு எதுவுமே இல்லாத தன்மையான ஒரு கேரக்டர். இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, சௌந்தர்யாவோட உண்மையான கேரக்டருமே பாருங்க, ஒரு திமிர்த்தனம் கிடையாது, ஒரு ஆணவம் கிடையாது, ஒரு ஆடம்பரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அது இல்லாம சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் பெரிய சர்ச்சையில எல்லாம் சௌந்தர்யா எந்த காலத்திலுமே சிக்கினது இல்லை. சௌந்தர்யா அப்படின்னாலே தமிழ் ரசிகர்களுக்கு நல்ல ஒரு நடிகை, ரொம்ப அருமையான நடிகை அப்படிதான் இருக்கும். இந்த சௌந்தர்யா வந்து ஒரு ஒரு பீரியடுக்கு அப்புறம் திரையுலகில் நடிக்கிறத குறைச்சிக்கிட்டு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ரகுங்கிறவரை திருமணம் செய்யறாங்க 2002ல திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருந்ததுனால அவங்க வந்து பிஜேபியில போய் சேர்றாங்க. 2004 வந்து மக்களவை தேர்தல் நடக்குது. மக்களவை தேர்தல் நடக்கும்போது பிரச்சாரத்துக்கு சௌந்தர்யா போறாங்க. அதாவது வந்து பெங்களூர்ல இருந்து ஒரு 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 அதாவது கரீம் நகர்ன்ற ஒரு இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போறாங்க பிஜேபி கட்சிக்காண்டி.
பிரச்சாரத்துக்கு பொதுவா நடிகைகளை பயன்படுத்துவாங்க. நமக்கு எல்லாமே தெரியும். நடிகர்கள் பாப்புலரா இருந்தாங்கன்னா பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா, நம்ம வடிவேலு கூட டிஎம்கே சார்பா பிரச்சாரத்துக்கு போயி, அந்த நேரத்துல பயங்கரமா ஏடிஎம்கே எதிர்த்து பேசி, அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த பீரியட் பிரச்சாரத்துல இருந்து டிஎம்கே பெரிய தோல்வி அடைஞ்சு, ஏடிஎம்கே வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, வடிவேலு மார்க்கெட்ன்னு ஒண்ணு இருந்துச்சு பாத்தீங்களா? அதாவது பீக்ல இருந்த வடிவேலு, அதுக்கப்புறம் படங்கள் இல்லாம தொடர்ந்து சரிவ நோக்கி போயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, வடிவேலுக்கு இன்னைக்கு வரைக்கும் சரியான பட வாய்ப்புகள் இல்ல. நல்ல நடிகர், அருமையான காமெடி நடிகர் வடிவேலு. இருந்தாலும் அதாவது வந்து ஒரு தவறான முடிவு, அரசியல் முடிவு, அவரோட முடிவு. போய் பிரச்சாரம்லாம் பண்ணி ஒரு சரிவை பார்த்துட்டாரு. இப்ப சௌந்தர்யா வந்து பயன்படுத்துறது இதே மாதிரி தான். அதாவது வந்து நடிகைகள் போய் மேடை ஏறி பேசினாங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போடுவாங்க அவங்கள பார்த்து அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து அரசியல் தலைவர்கள் இவங்க பயன்படுத்துறாங்க நடிகைகளை. அப்படி இருக்கும்போது சௌந்தர்யா வந்து பிரச்சாரத்துக்கு போறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தனி ஹெலிகாப்டர்னு சொல்ல முடியாது நம்ம. அது ஒரு சின்ன விமானம் மாதிரி ஒரு ஸ்மால் ஒரு மினி விமானம் அது. அந்த விமானத்துல வந்து அவங்க கிளம்புறாங்க. எங்க இருந்து? பெங்களூர்ல இருந்து கரீம் நகருக்கு போறாங்க. போய் கரீம் நகர்ல அந்த விமானம் லேண்ட் ஆக போகுது. அங்க பாத்தீங்கன்னா பிஜேபி கட்சிக்காரவங்க, பத்திரிகைக்காரவங்க, சௌந்தர்யாவோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்லாம் இவங்களை வரவேற்கிறதுக்காண்டி ஏர்போர்ட்ல காத்திருக்காங்க. அந்த ஃபிளைட் வந்து லேண்ட் ஆகிற நேரத்துல ஏதோ ஒரு ஃபெயிலியர், அது என்ன ஃபெயிலியர்னு தெரியல, அது கியர் ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஃபிளைட் வந்து அப்படியே கீழே விழுந்து, அந்தர் பல்ட்டின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கீழே விழுந்து ஃபிளைட் அப்படியே ஃபயர் ஆயிருது. இப்படி ஆயிடுச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சௌந்தர்யா வந்து ஒரு கறிக்கட்டையா மீட் எடுத்தாங்க. இந்த இடத்துல நம்ம முக்கியமான ஒரு விஷயம், அந்த நேரத்துல ஒரு பரிதாபம் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, சௌந்தர்யா இறந்த அந்த காலகட்டத்துல அவங்க 2 மாதம் கர்ப்பமா இருந்தாங்க. ஒரு சிசு வந்து அவங்க வயிற்றுல இருந்துச்சு. இதெல்லாம் வந்து மக்கள் கிட்ட போய் சேரும்போது, இந்த செய்தி மக்கள் கேட்டபோது ரொம்ப வேதனை அடைஞ்சாங்க. ஐயோ, ஒரு நல்ல நடிகை, அதுவும் வந்து ஒரு இளம் வயசுலயே இப்படி இறந்துட்டாங்களே ஒரு விமான விபத்துல அப்படின்னும் போது ஒரு ஒரு டாக் அந்த நேரத்துல இருந்துச்சு. ஆனா இதை பத்தி பெருசா பேசாம அது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனதுக்கு காரணம் என்னன்னா, அந்த நேரத்துல நான் சொன்ன மாதிரி மக்களவை தேர்தல் நடந்துட்டு இருந்ததுனால அதுல எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல வந்து சௌந்தர்யா உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லி நிறைய பிரச்சாரங்கள்லாம் வரும், செய்திகள்லாம் வரும். அது பாத்தீங்கன்னா அதெல்லாம் பொய் செய்தி. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் இறந்துட்டாங்க. பல விமான விபத்துகள் நடக்கும்போது சௌந்தர்யாவோட பேச்சு அப்பப்போ வரும். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஒய்.எஸ். ராஜசேகர் ரெட்டி, அதாவது வந்து அன்றைய ஆந்திர முதல்வர், அதாவது இணைந்த ஆந்திர முதல்வராக இருந்தவர், அவர் வந்து ஒரு விமான விபத்துல, ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல இப்படிதான் இறந்து போயிறாரு ஒரு காட்டு பகுதியில். அப்புறம் பாத்தீங்கன்னா பாலயோகி நம்மளோட ஸ்பீக்கர், அவரும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு விமான விபத்துல இறந்து போயிறாரு. இதெல்லாம் வந்து பேச்சு வரும்போது சௌந்தர்யாவோட மரணத்தை பத்தியும் பேசுவாங்க. சௌந்தர்யாவும் இப்படிதான் விமான விபத்துல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே மறைஞ்சிரும். இப்ப நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் 20 வருஷம், அதாவது 2004ல இறந்துட்டாங்க. பிரச்சனை மறுபடியும் சௌந்தர்யா பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அதாவது வந்து சிட்டி மல்லு அப்படின்னு ஒருத்தர் வந்து ஹைதராபாத்தை சேர்ந்தவர். அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, அதாவது வந்து நம்ம மோகன் பாபு இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஆந்திராவுடைய சூப்பர் ஸ்டார். அவர் வந்து ஆந்திராவில் வந்து பெரிய நடிகர், அதாவது எம்எல்ஏவா இருந்தாரு, எம்பியா இருந்தாரு, பல பல பொறுப்புகள்ல, பெரிய பெரிய பொறுப்புகள்ல இருந்தாரு. ஒரு மூத்த நடிகர். ஓப்பனா சொல்லணும்னா தமிழ்ல ரஜினிகாந்த் எப்படியோ அதே மாதிரி ஆந்திரால வந்து மோகன் பாபு, அப்படிதான் ஒரு நடிகர். அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது வந்து சௌந்தர்யா உயிரோடு இருந்த போது அவங்களுக்கு வந்து ஜலேபள்ளி அப்படின்னு ஒரு ஏரியா, அதாவது ஹைதராபாத் பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியால 6 ஏக்கர் வந்து தோட்டத்தோட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருந்துச்சு. அந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து மோகன் பாபு வந்து சௌந்தர்யா கிட்ட கேட்டாரு. அதாவது வந்து எனக்கு விலைக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டதாகவும், சௌந்தர்யா வந்து இல்ல முடியாது அப்படின்னு மறுத்ததாகவும், அதனால வந்து மோகன் பாபு வந்து சௌந்தர்யாக்கு அந்த காலகட்டத்துல, அதாவது சௌந்தர்யா உயிரோடு இருந்த காலகட்டத்துல இது எனக்கு கொடுங்கன்னு பல நெருக்கடிகள் கொடுத்ததாகவும் ஒரு தகவல் அதை அவர் சொல்லியிருக்கிறாரு. அது உண்மையா பொய்யாங்கிறதுலாம் அவருக்கு தான் தெரியும், யார் சிட்டி மல்லுக்கு தான் தெரியும். அதை தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி கேட்டபோது சௌந்தர்யா மறுத்து, அதாவது கொடுக்க மறுத்த ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி இப்ப வந்து நம்ம இவர், அதாவது வந்து மோகன் பாபு கிட்ட இருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி. இப்ப அந்த ப்ராப்பர்ட்டியில இருக்கிறது, அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் வந்து மோகன் பாபு. இது எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி கைமாறுச்சு? அதாவது சௌந்தர்யா இருக்கும்போது கேட்டாங்க, கொடுக்கல சௌந்தர்யா. இப்போ வந்து சௌந்தர்யா இறப்புக்கு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி அவர் கையில போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி அவர் எழுப்பியிருக்கிறாரு. இது என்னன்னா ஒரு திட்டமிட்ட சதி. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த விமான விபத்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த சௌந்தர்யாவோட விமான விபத்தே ஒரு திட்டமிட்ட சதி. அது வந்து ஒரு மோகன் பாபுவோட சதி அப்படின்னு சொல்றாரு. திட்டமிட்டு சதி பண்ணி சௌந்தர்யாவை கொலை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு.
இந்த இடத்தை வந்து மீட்டு ராணுவத்துக்கோ இல்லை வந்து போலீஸ்க்கோ கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மாதிரி பல விஷயங்கள் அது மனுவுல சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் அதுல சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, அதாவது மோகன் பாபுவோடைய மகன், அவர் பேர் வந்து மனோஜ் பாபு. இந்த மனோஜ் பாபுக்கு நியாயம் கிடைக்கணும்னு ஒரு விஷயத்தையும் அதுல சொல்லியிருக்காரு. யார் அந்த மனுவுல அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல. இங்க இப்ப நிறைய விஷயங்கள் பேச்சு பொருளா மாறிக்கிட்டே வருது. மோகன் பாபு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதாவது வந்து கொலை செஞ்சுட்டாருன்னு, சதி செஞ்சு சௌந்தர்யாவை. இப்ப வந்து மோகன் பாபுவோட பையன் மனோஜ் பாபுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, ரெண்டுக்கும் முரண்பாடா இருக்கு. இங்க இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் ஆடியன்ஸ்க்கு. அது என்ன அப்படின்னா, மோகன் பாபுக்கும் அவர் பையன் மனோஜ் பாபுக்கும் சொத்து தகராறு நடந்துட்டு இருக்கு. பயங்கர அடிதடி நடந்துட்டு இருக்கு, அப்பாவுக்கும் மகனும். இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா மோகன் பாபு வந்து பையனே சொல்றதுக்கு துப்பாக்கி எடுத்துட்டு போயிட்டாரு. இது ஒரு பரபரப்பான செய்தியா மாறிச்சு. இது என்ன சார் இப்படி துப்பாக்கி எடுத்துட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர் எல்லாம் ஒண்ணு கூடி கேட்கும் போது, அந்த கேட்ட ஒரு பத்திரிகையாளரே மோகன் பாபு அடிச்சிட்டாரு. இப்படியெல்லாம் ஒரு முரட்டுத்தனமா ஒரு அராஜகமா பிஹேவ் பண்ணக்கூடிய கேரக்டர், அவருடைய இயல்பான தன்மையே அப்படிதான். ஒரு ஒரு அடாவடியான ஒரு ஆளு தான் மோகன் பாபு. இப்போ வந்து இந்த சொத்து தகராறு இப்போ வந்து பல சந்தேகங்கள் எழுந்திருக்கு. இந்த சொத்து தகராறு அப்பாவுக்கும் மகனும் நடக்கிறது இல்லையா, இதனால வந்து இது யார் இந்த சிட்டி பாபு, இந்த சிட்டி பாபை தூண்டி விட்டது மோகன் பாபுவோட பையன் மனோஜ் பாபுவா, அப்பா மேல வேணுன்ட்டே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்காரா, பிரச்சனை ஏதாவது உருவாக்கணுங்கிறதுக்காண்டி பண்ணியிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அது இல்லாம இந்த சிட்டி பாபுங்கிறவரு ஏன் வந்து இத்தனை வருஷம் வரல, இவர் யாரு, இவர் ஒரு சமூக ஆர்வலர்னு சொல்றாங்க. ஓகே, அதெல்லாம் ஓகே. 20 வருஷமாச்சே, 20 வருஷமா இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, 20 வருஷமா இப்படி ஒரு கேள்வி எழுப்பாதவர் திடீர்னு இப்படி ஒரு கேள்வி எழுப்புறதுக்கு என்ன காரணம், அதாவது காலம் கடந்து ஒரு கேள்வி எழுப்புறதுக்கு ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு என்ன காரணம், என்ன பின்னணி இருக்கு அப்படிங்கிறதும். அதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. அதாவது வந்து இவர் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல இருந்தாரு. அந்த கட்சி வந்து போன வருடம் 5 வருஷத்துல ஆளுமையில இருந்த கட்சி, ஆட்சியில் இருந்த கட்சி. இப்போ வந்து அது தோத்து போச்சு அந்த கட்சி. அது வந்து இப்ப சந்திரபாபு நாயுடு கட்சி தான் இப்ப வந்து ஆந்திரால வந்து ரூலிங் பார்ட்டியா இருக்கு. இப்ப சந்திரபாபு நாயுடு வந்து இவருக்கு, அதாவது அந்த கட்சி சார்ந்து மோகன் பாபுக்கு ஏதாவது அழுத்தம் கொடுக்கப்படுதா, இந்த மாதிரி யாரையாவது ஒரு விட்டு கிளப்பி விட்டு ஏதோ ஒரு கேஸை விசாரிக்க வச்சு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணலான்னு பாக்குறாங்களா, அதாவது வந்து அவர் செல்வாக்க குறைக்கலான்னு பாக்குறாங்களா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து போலீஸ் வந்து விசாரிச்சாதான் உண்மை தெரியும். இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். அது என்ன அப்படின்னா, பிரீமா ஃபேசி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பிரீமா ஃபேசி அப்படின்னா என்னன்னா, அதாவது வந்து ஒரு வழக்கோ இல்ல வந்து ஒரு புகாரோ அது கொடுக்கும்போது அதுல ஒரு முகாந்தரம் இருக்கணும். அந்த முகாந்தரம் இருந்தாதான் அந்த வழக்கு வந்து போலீஸ் விசாரணைக்கு எடுத்துப்பாங்க. சி, அந்த சிட்டி மல்லுக்கும் மோகன் பாபுக்கும் எந்த தொடர்பும் இருந்துச்சா இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இல்லாம ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, ஏதோ ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல இருந்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னா அந்த கம்ப்ளைண்ட் உடனே எடுத்துக்க மாட்டாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி யார் கொடுத்தா எடுத்துப்பாங்க அப்படின்னா, இப்ப சௌந்தர்யாவோட கணவர் ரகு உயிரோடு இருக்காரு, சௌந்தர்யா அம்மா அப்பா உயிரோடு இருக்காங்க, சௌந்தர்யாவோட அண்ணன் வந்து இறந்து போனாரு அந்த விபத்துல, அவரும் இறந்து போனார், அவருடைய மனைவி உயிரோடு இருக்காங்க. இப்படி சௌந்தர்யா ரத்த சம்பந்தப்பட்டவங்க யாராவது இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து, அதாவது வந்து எங்களுடைய சொத்து இது கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து, இதை வந்து மோகன் பாபு வந்து எங்களை மிரட்டி வாங்கிட்டாரு, இல்ல வந்து அவரே எடுத்துக்கிட்டாரு, இப்படி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட்ல ஒரு முகாந்திரம் இருக்கும். அதாவது வந்து முகாந்திரம் என்றது ஒரு ஆதாரம் இருக்கும். ஆதாரம் இருக்கும்போது அதை போலீஸ் விசாரிக்க எடுப்பாங்க. தனக்கு தேவைன்னா எடுத்து விசாரிக்கும், தேவையில்லைன்னா கிடப்புல போட்டோம். அப்படி கிடப்புல போட்டுட்டால் இவர் வந்து, அதாவது வந்து சிட்டி மல்லுங்கிறவர் கோர்ட்டுக்கு போய் நியாயம் கேட்க வாய்ப்பு உண்டு. அதாவது வந்து வழக்கா தொடுக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி வழக்கா தொடுத்தார்னா இந்த வழக்கை மறுபடியும் இதே சொல்றதுதான் பிரீமா ஃபேசின்னு சொல்றாங்கல்ல, அந்த அதன் அடிப்படையில, அதாவது முகாந்திரம் இருந்தா தான் இந்த வழக்கை எடுப்பாங்க விசாரணைக்கு. முகாந்திரம் இல்லைன்னா இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்க மாட்டாங்க. ஓகே சார். ஸோ ரொம்ப அழகான இந்த விளக்கத்துக்கு இடையில மோகன் பாபு மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகர், அதுவும் இல்லாம அவர் அரசியல் கட்சியில வேற இருக்காரு. ஸோ இவர்கிட்ட இல்லாத சொத்து மதிப்ப சௌந்தர்யா கிட்ட பறிக்கணும்னு நினைக்கிறது எதுக்காக சார்? என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது வந்து மோகன் பாபு வந்து ஒரு பெரிய நடிகர். நம்ம முதல்ல பேசின மாதிரி வந்து தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மோகன் பாபு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர்கிட்ட வந்து பலாயிரம் கோடி சொத்து இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற சொத்தே அவருக்கு போதும். இப்படி வந்து ஒரு 6 ஏக்கர் இடத்துக்காண்டி, ஒரு 100 கோடி ரூபாய் இருக்கிற ஒரு சொத்துக்காண்டி இப்படி எல்லாம் போராட்டம் பண்ணுவாரா, இப்படி எல்லாம் சதி திட்டம் பண்ணுவாரா, இப்படி எல்லாம் பண்ணியிருப்பாரா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். அப்படி ஒரு பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது ஒரு வேளை வந்து சௌந்தர்யாட்ட வந்து சௌந்தர்யா உயிரோடு இருக்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்க கொடுக்குறீங்களான்னு வேணா கேட்டிருக்கலாம்.
ஒரு நெருக்கடிகள் ஏதாவது கொடுத்திருப்பாரான்னா கொடுத்திருக்கலாம். இதெல்லாம் ஏதாவது நடந்திருக்கலாமே தவிர, குடுக்கலைங்கிறதுக்காண்டி சௌந்தர்யாங்கிற நடிகையவே கொலை செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி வந்திருப்பாரா? அப்படிலாம் சதி திட்டம் தீட்டி இந்த மாதிரியான விஷயங்கள பண்ணியிருப்பாரா? அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா என்னுடைய கருத்துன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இதுவும் இதுவும் இல்லாம நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அதாவது வந்து ஒரு ஹெலிகாப்டர், அதாவது ஒரு மினி விமான விபத்து அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு விமான விபத்துங்கிறதுல வந்து பெரிய சதி பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதாவது சதி பண்ணியிருப்பாருன்னா என்ன பண்ணியிருப்பாரு? பிரேக் ஒயர போய் மோகன் பாபுவே புடுங்கி விட்டுருப்பாரா? இல்ல வந்து யாராவது ஒரு ஆள விட்டு, "எப்பா அந்த அந்த விமானத்துல வந்து சௌந்தர்யா போறாங்க. நீங்க போய் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. வயரெல்லாம் கட் பண்ணிருங்க. லேண்டிங் கியர் எல்லாம் ஃபெயிலியர் பண்ணி விட்டுருங்க" அப்படின்னு சொல்லியிருப்பாரா? இதுக்கெல்லாம் வாய்ப்பு கம்மி. இதுக்கு மேல லாஜிக்கா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த விமானம் வந்து பெங்களூர்ல இருந்து பறந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் போய் கரீம் நகர்ங்கிற இடத்துல வந்து லேண்ட் ஆகும்போது தான் அந்த விமான விபத்து நடந்திருக்கு. இப்படி ஏதாவது சதித்திட்டம் பண்ணியிருந்தாருன்னா ஆரம்பத்திலே, அதாவது விமானம் பறக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே அது வெடிச்சிருக்கலாம். இல்லைன்னா வானத்துல உச்சத்துல உயரத்துல போயிட்டு இருக்கும்போது அப்ப வெடிச்சிருக்கலாம். இல்ல இதெல்லாம் இல்லாம கரீம் நகர் ஏர்போர்ட்ல வந்து லேண்ட் ஆகும்போது வெடிக்குது அப்படின்னா, இவ்வளவு தூரத்துக்கு அவர் சதி திட்டம் தீட்டினவர் எங்கேயோ வெடிக்க வச்சிருக்கலாமே, எதுக்கு இவ்வளவு தூரம்? இது ஒண்ணு. இங்க வந்து வெடிக்க வைக்கணும். இது ஒண்ணு. இது இல்லாம அங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பேசின மாரி பிஜேபியோட கட்சிக்காரவங்க இருக்காங்க. சௌந்தர்யாவோட உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, பத்திரிக்கைக்காரவங்க இருக்காங்க. இத்தன பேர் வந்து கேமராவோட இருக்காங்க. ஏன் இந்த விமான விபத்து, இந்த விமானம் வெடிச்சது எல்லாமே பாத்தீங்கன்னா, நம்ம YouTubeல அவைலபிளா இருக்கு. இப்பயும் சோர்சஸ்லாம் அவைலபிளா இருக்கு. இவ்வளவு தூரம் அவைலபிளா இருக்கிற ஒரு இடத்துல, கேமரா கண்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு தப்ப ஒருத்தர் செய்வாங்கன்னா செய்ய மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அதுவும் இல்லாம நம்ம முன்னாடியே பேசின மாரி ஒரு பெரிய நடிகர், அவர் முரட்டுத்தனமான ஆளா இருக்காரு, இருந்திருக்கலாம், இருக்கலாம், எது வேணா இருக்கட்டும். ஆனா வந்து சதி திட்டம் தீட்டி ஒரு நடிகை கொல்வாரா அப்படின்னா, அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. அப்படி இருக்கும்போது இந்த சிட்டி மல்லுங்கிறவர் ஏன் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு? இது கேள்வி. இந்த கம்ப்ளைண்ட் ஏன் கொடுத்திருக்காருங்கிறது சிட்டி மல்லுக்கு தான் தெரியும். அதாவது இப்ப இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால மறுபடியும் சௌந்தர்யாவை பத்தி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கடந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வந்து மீடியால பப்ளிக் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பேச்சு பொருளா இன்னைக்கு மாறி இருக்கு. இதுல எந்த அளவுக்கு உண்மைகள் இருக்கு? நான் முதல்ல சொன்னேன்ல, கிரீமா ஃபேசின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிரீமா ஃபேசி இருந்தாதான் இந்த வழக்கு, அதாவது முகாந்திரம் இருந்தாதான் இந்த வழக்கே விசாரணைக்கு எடுப்பாங்க. இது நான் சொன்ன மாரி இது வந்து அவர் மகன், அதாவது வந்து மனோஜ் பாபு தூண்டுதல்ல அப்பா மேல ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சியில இப்படி யாரையோ விட்டு செய்ய சொல்லியிருக்காரா, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்காரா? இது அரசியல் காழ்ப்புணர்ச்சினால இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்களா? என்னங்கிறது இனிமேதான் தெரியும். அதாவது வந்து போக போக இதுக்கான சில விடைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா பொதுவா ஒரு விஷயம் ஜென்ரலா பாத்தீங்கன்னா, பெரிய சூழ்ச்சியெல்லாம் இதுக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி சூழ்ச்சியெல்லாம் இருந்திருந்தா, ஒரு விமானம் வந்து வெடிக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராப்பர்ட்டி. இப்போ வந்து அதுல சென்ட்ரல் ஃபோர்ஸ்லாம் அன்னைக்கே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஏன் வெடிச்சிச்சு? எதனால வெடிச்சிச்சு? நல்லா பறந்துட்டு போயிட்டு இருந்த ஒரு விமானம் வெடிக்கிறதுக்கான காரணம் என்ன? என்ன ஃபெயிலியர் ஆச்சு? இதெல்லாம் விசாரிச்சிருப்பாங்க. அப்போ ஏதாவது துப்புக்கள் அவங்களுக்கு கிடைச்சிருந்தாங்கன்னா, அப்பவே நடவடிக்கைகளை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி எதுவும் இல்லைங்கிறது தான் இங்க வந்து விஷயம். இந்த விஷயத்த பத்தி எங்களுக்கு இவ்வளவு தெளிவா சொன்ன உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில இன்னொரு முறை உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ so மச் சார்.